ஆ- ஆதியாகமம் அதிகாரம் 26 வசனம் 1. ஏதேமியர் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. வசனம் 2. ஏசா கானான் தேசத்திற்கு பெண்களில் எத்தியேன ஏலானின் குமாரத்தியாகிய ஆதாளையும் எவீனையும் பிசியானின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியும் ஆகிய அபிகலமாவளையும். வசனம் 3. இஸ்மவேலின் குமாரத்தி நெபியத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். வசனம் 4. ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றான். பிஸ்மாத் ரகுவேலை பெற்றான். வசனம் 5. அகிலிபாமால் இஷ்ஷியும் யாலமையும் கோரோகையும் பெற்றாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர்கள். வசனம் 6. ஏசா தன் மனைவியையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் நாட்டு மந்தைகளையும் மற்ற ஜீவ தந்துக்கள் யாவும் தன் கானான் தேசத்திலே சம்பவித்து ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்திற்கு போனான். வசனம் 7. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமற்று போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாயிருந்தது. வசனம் 8. ஆதலால் ஏசா செயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். வசனம் 9. செயீர் மலையில் இருக்கிற ஏதேமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். வசனம் 10. ஏசாவின் குமாரர்களுடைய நாமங்களாவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தினுடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பெயர். வசனம் 11. எலிப்பாசின் குமார் தேமான், ஹோமர், செப்போ, கத்தாம், கோனாஸ் என்பவர்கள். வசனம் 12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனை ஆட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். அவர்களோ ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். வசனம் 13. ரகுவேனுடைய குமாரர்கள் நாகா, சேரோக், சம்மா, மீசா என்பவர்கள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பிஸ்மாத்தின் புத்திரர். வசனம் 14. சிபிஏனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகிபிலாமாள் என்கிற ஏசாவின் மனைவி எபுஸ்யாலாம் ரோகு என்று புத்திரர் ஏசாவுக்கு பெற்றாள். வசனம் 15. ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன. ஏசாவுக்கு மூத்தவனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமர் பிரபு, செப்போ பிரபு, கோனோஸ் பிரபு. வசனம் 16. ரகு பிரபு, காத்தாம் பிரபு, அமலேக் பிரபு என்பார்கள். இவர்கள் ஏதேம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரனுமாய் இருந்து பிரபுக்கள். வசனம் 17. ஏசாவின் குமாரனாகிய ரகுவேலின் புத்திரர் காத் பிரபு, சரோகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதேம் தேசத்தில் ரோகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியுமாகிய பிஸ்மாத்தின் குமாரமாயிருந்த பிரபுக்கள்.
18 ஏசாவின் மனைவியாகிய அபிகலாமின் குமாரர்கள் ஏயூஸ்ட் பிரபு, லேயாம்ஸ் பிரபு, ரோகு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஆனாகின குமாரத்தி ஏசாவனுடைய மனைவியாகிய அபிகலாம் என்னும் சந்ததியுமாயிருந்த பிரபுக்கள். 19 இவர்கள் ஏதேம் என்னும் ஏசாவின் சந்ததி. இவர்கள் இருந்த பிரபுக்கள். அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரான செபீரின் குமாரர்கள் லாத்தான், சொப்பால், சிபியான், ஆனாகும். 21 திஷான், எத்சர், திஷா என்பவர்கள். இவர்கள் ஏதேம் தேசத்தில் சேயீரின் புத்திரனுடைய ஓரியனுடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். 22 லோத்தனுடைய குமாரர் ஓரி, ஏமம் என்பவர்கள். லோத்தின் சகோதரி திம்னாள் என்பவர்கள். 23 செபுலாலின் குமாரர் அல்வான், மனோகாத், ஏவாள், செப்போ, ஓனம் என்பவர்கள். 24 சிப்பியோனின் குமாரர் அயா, ஆனாக் என்பவர்கள். வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிப்னானின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகள் கண்டுபிடித்த ஆனாக் இவன்தான். 25 ஆனாக்கின் பிள்ளைகள் திஷான், அகிலேபாமாள் என்பவர்கள். இந்த பேபாமாள் ஆகின குமாரத்தியே. 26 தஷ்டனுடைய குமாரர் எம் தான், எஸ்பான், இத்ரான், ரோகான் என்பவர்கள். 27 எத்சேருடைய குமாரர் பில்கான், சாவான், அக்னான் என்பவர்கள். 28 திஸ்னானுடைய குமாரர்கள் உத்ஸ், ஆரான் என்பவர்கள். 29 ஓரின் சந்ததியிலே தோன்றிய பிரபுக்கள் லோத்தின் பிரபு, செப்பால் பிரபு, பிப்பியான் பிரபு, ஆனாக் பிரபு. 30 திஷன் பிரபு, எத்சேர் பிரபு, திஷன் பிரபு என்பவர்கள். இவர்கள் சேயீர் தேசத்தில் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியின் பிரபுக்கள். 31 இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் ராஜாக்கள் அரசாள்கிறதற்கு முன்னே ஏதேம் தேசத்தில் ஆண்ட ராஜாக்கள் ஆவனர். 32 பேயோருடைய குமாரனாகிய போலோ ஏதேமின் அரசாண்ட அவனுடைய பட்டணத்துக்கு தின்பா என்று பெயர். 33 போலால் மரித்தபின் போஸ்ரா பட்டணத்தனாகிய சேரோகுடைய குமாரனாகிய யோப்பாப் இவன் பட்டணத்திற்கு வந்தான். 34 யோப்பாப் மரித்தபின் தோமானியன் தேசத்தனாகிய உஷாம் அவன் பட்டணத்திற்கு வந்தான். 35 ஊஷாம் மரித்தபின் மோவாபின் நாட்டில் மிகுதியானோரை முறியடித்து போதிதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டணத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்திற்கு அவித் என்று பெயர். 36 ஆதாத் மரித்தபின் மிஸ்கா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டணத்திற்கு வந்தான். 37 சம்லான் மரித்தபின் அங்கே இருக்கிற நதி சம்னான் என்று சம்னா ரகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டணத்துக்கு வந்தான். 38 சவுல் மரித்தபின் அக்கோருடைய குமாரனாகிய பால்கால் ஆனான் அவனுடைய பட்டணத்திற்கு வந்தான். 39 அக்ரோருடைய குமாரனாகிய பாகானான் மரித்தபின்
ஆதார் அவனுடைய பட்டணத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்துக்கு போகு என்று பெயர். அவன் மனைவியின் பெயர் மேகோதபேல். அவள் மத்ரோத்துடைய குமாரத்தியும் மோசேகாவின் குமாரத்தியுமாயும் இருந்தாள். 40 தங்கள் பற்பல வம்சங்களின்படியையும் வாஸ்தலங்களின்படியையும் தேயங்களின்படியையும் ஏசாவின் சந்ததியின் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன: திம்னா பிரபு, அல்லா பிரபு, ஏதே பிரபு, ஹகிலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினான் பிரபு, கோனோஸ் பிரபு, தேமனான் பிரபு, சிப்சார் பிரபு. 43 மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்கள் தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதேம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதேமிற்கு தகப்பன் ஏசா.